Is Indian education system is boon or ban? ஸோ இதுதான் நான் இன்னைக்கு அட்டன் பண்ண குரூப் டிஸ்கஷன்ல எனக்கு கேட்ட கொஸ்டின். சிஸ்டம் வந்து எதை சொல்லி கொடுக்குது அப்படின்னா டிசிப்ளினை சொல்லி கொடுக்குது அப்படின்னு நான் என்னோட பாயிண்ட வச்சேன். ஹோம் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், ஒரு ரஷ் இருக்கும், நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்க கம்பெனிக்கு வரும்போது ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம். இல்ல அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நம்மள வந்து டிஎல்ஓ அதுக்கு மேனேஜரும் நம்மள வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் யுவர் எஜுகேஷன் சிஸ்டம் தான் இந்த டிசிப்ளினை ஃபார்ம் பண்ணுது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய டிராபேக்ஸ் இருக்கு, அது உண்மைதான், நான் அது இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இந்த டிசிப்ளின் அப்படின்னு வரும்போது இது இங்க இருந்து தான் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆகுது. அப்ப எல்லாருமே இந்த நாலேஜை வளர்த்துக்கோங்க. இப்போ சயின்ஸ், மேக்ஸ், காமர்ஸ்னு இந்த நாலேஜ் எல்லாரும் காமனா வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதுல நீங்க ஷைன் பண்ணிக்கோங்க. பட் யூ ஹேவ் த பேக்கப். சப்போஸ் நீங்க அதுல உங்களால ஷைன் பண்ண முடியல அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பேக்கப்பா இருக்கும் அப்படின்றது தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமோட மாரல். உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.